நம்ம தென்னிந்தியாவுல ஒரு பழமையான இன்ஜினியரிங் அற்புதம் இருக்கு. ஆனா அது வெறும் பாழடைஞ்ச கட்டடம் இல்ல. இன்னைக்கும் நம்மளோட மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒரு முக்கியமான வேலையை செஞ்சுட்டு இருக்கு. அதோட ஆச்சரியமான கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, 2000 வருஷமா நிக்கிற ஒரு ப்ராஜெக்ட். இந்த ஒரு வரியே போதும் நாம பார்க்க போற இந்த அணையோட வலிமையும் அது எப்படி காலத்தை ஜெயிச்சு நிக்குதுங்கிற கதையும் சொல்ல. ஆனா எப்படி? கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த டெக்னாலஜியும் இல்லாத ஒரு காலத்துல பல பேரரசுகளையே தாண்டி நிக்கிற ஒரு அணையை எப்படி கட்ட முடிஞ்சது? இந்த கேள்விக்கான பதில தேடிதான் நாம இப்போ சோழர்கள் காலத்துக்குள்ள போக போறோம். சரி, முதல்ல அந்த காலத்துல என்ன சூழல் இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்கலாம். சோழர்கள் முன்னாடி இருந்த மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா? அதுதான் நம்ம காவேரி ஆறு. காவேரிக்கு 2 முகம். ஒரு பக்கம் அந்த வளமான டெல்டா பகுதிக்கு உயிர் கொடுக்கிற ஒரு தாய் மாதிரி. ஆனா இன்னொரு பக்கம் எப்போ வரும்னே சொல்ல முடியாத அதோட வெள்ளம், ஒரு பெரிய பேரழிவு. இப்போ கேள்வி என்னன்னா, இந்த அழிக்கிற சக்திய எப்படி ஆக்க சக்தியா மாத்துறது? இதுதான் சோழர்கள் முன்னாடி இருந்த பெரிய சவால். அந்த பெரிய சவாலுக்கு சோழர்கள் கொடுத்த பதில் ஒரு இன்ஜினியரிங் மார்வெல். அதுதான் இன்னைக்கும் நாம பார்க்கிற நம்ம கல்லணை. இந்த அணையோட கதை 2000 வருஷம் பழசு. கிபி 2ஆம் நூற்றாண்டுல ரொம்ப தூர நோக்கு பார்வையோட கரிகால சோழன் இதை கட்டியிருக்காரு. இது வெறும் ஒரு பில்டிங் இல்ல, ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட பொருளாதார வளர்ச்சிக்கும் செழிப்புக்கும் போடப்பட்ட அஸ்திவாரம். சிமெண்டே இல்லாம ஒரு அணைய கட்ட முடியுமா? ஆனா சோழர்கள் அதை செஞ்சிருக்காங்க. எப்படி தெரியுமா? முதல்ல பெரிய பெரிய கருங்கற்களை ஆத்து மணல்ல நல்லா ஆழமா பதிச்சிருக்காங்க. 2வது, கிராவிட்டியையும் கற்களோட வெயிட்டையும் மட்டும் வச்சு ஒன்னோட ஒன்று கோர்த்து அடுக்கியிருக்காங்க. 3வது, தண்ணி ஓட்டத்துக்கு எதிராக கட்டாம அதுக்கு குறுக்கால கட்டியிருக்காங்க. இதனால தண்ணி கல்லு மேல மோதுறதுக்கு பதிலா அது மேலேயே அழகா வழிஞ்சு ஓடிடும். கடைசியா கற்களுக்கு நடுவுல தண்ணியில கரையாத ஒரு விதமான களிமண்ணை வச்சு ஒரு சூப்பரான பாண்டிங் உருவாக்கியிருக்காங்க. இதுதான் இயற்கையோட ஒன்றிப்போன அவங்களோட புத்திசாலித்தனம். இந்த அணையோட டிசைனுக்கு பின்னாடி இருந்த ஐடியா ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். ஆத்த தடுக்கிறது அவங்க நோக்கமே இல்ல. அதுக்கு பதிலா அதோட போக்க ரொம்ப புத்திசாலித்தனமா 2ஆ பிரிச்சாங்க. காவேரி கொள்ளிடம்னும். காவேரிய விவசாயத்துக்கு வச்சுக்கிட்டாங்க. அகலமான வேகமான கொள்ளிடத்தை வெள்ளம் வர்றப்போ எக்ஸ்ட்ரா தண்ணியையும் வண்டல் மண்ணையும் கடலுக்குள்ள கொண்டு போற ஒரு ஃப்ளட் கேரியரை பயன்படுத்தினாங்க. எவ்வளோ பிரில்லியன்ட் பாருங்க. இதோட நீளம் எவ்வளோ தெரியுமா? 329 மீட்டர். சுலபமா சொல்லணும்னா கிட்டத்தட்ட 3 ஃபுட்பால் கிரவுண்டை ஒன்னா வச்ச மாதிரி. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இது எவ்வளோ பெரிய சாதனைன்னு யோசிச்சு பாருங்க. இது சோழர்களோட லட்சியத்தையும் அவங்களோட திறமையும் நமக்கு நல்லாவே காட்டுது. சரி, இப்போ இந்த கல்லணைங்கிற கட்டிடத்தை பத்தி பார்த்தோம். ஆனா ஒரு கட்டிடம் மட்டும் பல 100 வருஷத்துக்கு நிக்காது இல்லையா? அதை நிலைநிறுத்தின அந்த சூப்பரான சிஸ்டம் பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். கரிகாலன் செஞ்ச அந்த இன்ஜினியரிங் அற்புதத்தை ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அற்புதத்தோட இணைக்க இன்னொருத்தர் வரார். அவர்தான் மாமன்னர் ராஜராஜ சோழன். கல்லணை வெறும் கல்லால் ஆனதில்ல, ஒரு முழுமையான சிஸ்டம் அது. ராஜராஜ சோழன் இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனாரு. பாருங்க, தண்ணிக்காகவே ஒரு தனி மினிஸ்ட்ரி, ஆயிரக்கணக்கான மழைநீர் சேகரிப்பு தொட்டிகள். ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கிற வளங்களை அந்தந்த கிராம சபையே நிர்வகிச்சுக்கலாம். ஒவ்வொரு கிராமத்துக்கும் தண்ணி நிர்வகிக்க நீர்கட்டின்னு ஒரு ஆபீசர். அதுலயும் முக்கியமா குடிமராமத்துன்னு ஒரு திட்டம். அதாவது ஏரி குளங்களை பராமரிக்கிற பொறுப்பு மக்கள்கிட்டே கொடுக்கப்பட்டுச்சு. இதுல அரசாங்கமும் மக்களும் ஒன்னா வேலை செஞ்ச ஒரு அற்புதமான மாடல் இது. சரி, இந்த அணையோட தாக்கம் அந்த காலத்தோடு முடிஞ்சு போச்சா? இல்லவே இல்ல. காலனி காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதோட தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. 19ஆம் நூற்றாண்டுல பிரிட்டிஷ் இன்ஜினியர்ஸ் கல்லணைய பார்க்கறாங்க. பார்த்ததும் இதை இடிச்சிட்டு புதுசா கட்டணும்னு அவங்க நினைக்கல. அதுக்கு பதிலா அதோட பிரம்மாண்டத்தை உணர்ந்து அதோட உயரத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி இன்னும் ஸ்ட்ராங் பண்ணாங்க. யோசிச்சு பாருங்க, 2000 வருஷம் பழமையான ஒரு டிசைனுக்கு மாடர்ன் இன்ஜினியர்ஸ் கொடுத்த எவ்வளோ பெரிய மரியாதை இது. அது மட்டும் இல்ல,
சர் ஆர்தர் காட்டன் ஒரு ஃபேமஸான பிரிட்டிஷ் இன்ஜினியர் கல்லணையோட டிசைனால ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி இதே மாடல்ல தான் கோதாவரி, கிருஷ்ணா நதிகள்லயும் பெரிய அணைகளை கட்டினாரு. இது நம்ம சோழர்களோட இன்ஜினியரிங் அறிவுக்கு கிடைச்ச ஒரு குளோபல் ரெகக்னிஷன். இன்னைக்கு இந்த 2000 வருஷம் பழமையான அணை எவ்வளோ நிலத்துக்கு பாசன வசதி கொடுக்குது தெரியுமா? 10 லட்சம் ஏக்கருக்கு மேல. ஜஸ்ட் நினைச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய விஷயம் இது. கடைசியா இதோட உலகளாவிய முக்கியத்துவத்தை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி 2021ல சர்வதேச அமைப்பு ஒன்று இத உலக பாரம்பரிய நீர்ப்பாசன அமைப்புன்னு அதிகாரப்பூர்வமா அங்கீகரிச்சிருக்கேன். சரி, இதெல்லாம் வரலாறு. ஆனா இந்த வரலாற்று சாதனைக்கும் நாம இன்னைக்கு சந்திக்கிற தண்ணி பற்றாக்குறைக்கும் என்ன சம்பந்தம்? வாங்க அதை பார்க்கலாம். இந்த சார்ட்டை பாருங்க. இது அதே டெல்டா பகுதியில இன்னைக்கு இருக்கிற நிலத்தடி நீர் நிலவரம். பாதுகாப்பான பகுதிகள், அதாவது தண்ணி வளம் நல்லா இருக்கிற இடங்கள் குறைஞ்சுகிட்டே வருது. ஆனா அதிகமா சுரண்டப்பட்ட பகுதிகள், அதாவது நிலத்தடி நீர் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிற இடங்கள் அப்படியே இருக்கு. இவ்வளோ வளமான ஒரு இடத்துல இந்த நிலைமைனா நாம தண்ணிய நிர்வகிக்கிறதுல எங்கேயோ தப்பு பண்றோம்னு அர்த்தம். இப்போ புரியுதா சோழர்களோட அந்த பழமையான அறிவு நமக்கு ஏன் இப்போ தேவைன்னு? ஒரு பக்கம் பாருங்க, 2000 வருஷமா தண்ணிய சேமிச்சு கம்பீரமா நிக்கிற கல்லணை. இன்னொரு பக்கம் நிலத்தடி தண்ணிய அளவுக்கு அதிகமா உறிஞ்சதால கடல் தண்ணி நிலத்துக்குள்ள புகுந்து விவசாயமே பாதிக்கப்படுற இன்னைக்கோட டெல்டா பகுதிகள். இந்த 2 படமும் நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. நம்ம பழமையான தீர்வுகள் நம்மளோட புது பிரச்சனைகளுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்க முடியும். ஆனா ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. சோழர்கள் செஞ்ச அந்த கம்யூனிட்டி மேனேஜ்மெண்ட், அதாவது மக்கள் பங்களிப்போட நீர் மேலாண்மை செய்யற அந்த யோசனைகளை இப்போ நம்ம அரசாங்கம் ஜல் சக்தி அபியான் மாதிரி திட்டங்கள் மூலியமா மறுபடியும் கொண்டு வராங்க. இது ஒரு நல்ல தொடக்கம். கடைசியா உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். இன்னைக்கு நாம எல்லாத்தையும் காங்கிரீட்டால கட்டி இயற்கைக்கு எதிரா போயிட்டு இருக்கோம். ஆனா ஆத்தோட சண்டை போடாம அதோட சேர்ந்து பயணிச்ச அந்த சோழர்களோட டிசைன் பிலாசபில இருந்து தண்ணிக்காக தவிச்சிட்டு இருக்கிற இந்த உலகம் கத்துக்க வேண்டிய பாடம் என்னவா இருக்கும்?